அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, கடந்த 4 மாதங்களாக நம்ம யூடியூப்ல காணொளி போடுறதையே கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தோம். அ என்ன காரணம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் தான். நம்ப கட்சியில பொறுப்புல இருக்கோம். பொறுப்புல இருக்கிறோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேலை செய்யணும். நம்ம பெரிய அளவுல வேலை செய்யலனா கூட, முடிஞ்ச வரை நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச நேரத்த தாண்டி கட்சிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற உறுதியோட களத்துக்கு போனோம். கடுமையான உழைப்ப கொட்டணும் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நாம தான் கடுமையா உழைச்சோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மற்ற எந்த அரசியல் கட்சிகளையும் விட நாம வந்து கடுமையான உழைப்பு கொட்டணும். திமுக, அதிமுக, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காலாம் வந்து கடைசி 2 நாள் கூட இங்க வந்து வேலை செய்யல. நாம முழுமையா வேலை செஞ்சோம். மக்களை சந்திச்சோம். இதுல என்னன்னா, அ தேர்தல் வாக்கு சேகரிக்கிற நேரத்துல மக்களை போய் சந்திக்கும்போது பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சந்திச்சோம். அ டக்குன்னு ஒரு 25, 30 பேர் சேர்ந்துக்குவாங்க. குடிக்க தண்ணி இல்ல. நீங்கலாம் எதுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க? குடிக்க தண்ணி இல்ல. நீங்க ஏன் எங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வர்றீங்கன்னு கேட்பாங்க. நாங்க சொல்லுவோம், இல்லம்மா, நாங்க இதுவரையும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல. நாங்க 15 ஆண்டுகளா தேர்தல்ல போட்டியிட்டோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. எங்களுக்கு ஓட்டு போடல. அதனால நாங்க வெல்லல. இந்த கேள்விய எங்கள்ட்ட கேட்டு நாங்க என்ன பண்றது? நானும் உங்கள மாரி கத்திக்கிட்டு தான் கிடக்குறோம். நாங்களும் உங்க இடத்துல தான் இருக்கோம். அப்படின்னு அவங்கள சொல்லி சமாளிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். இது மாரி ஒரு ஒரு எப்படியும் ஒரு ஒரு 10 இடங்கள்லயாவது நாங்க வந்து ஒரு சூழ்நிலைகள சந்திச்சிருப்போம். அந்த மாரி மக்கள் பிரச்சனைகள மக்கள போய் சந்திச்சு, மக்களுடைய பிரச்சனைகள உள்வாங்கிட்டு, அதுக்கான தீர்வுகளையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு வாக்கு சேகரித்து வந்தோம். ஆனா, கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில மிக குறைந்த வாக்குகள நாம் தமிழர் கட்சி பெற்றது. ஏன் அந்த மாரி நடந்துச்சுங்கிறத நம்மளால ஊகிக்கவே முடியல. அதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த சினிமா மோகம் அப்படிங்கிறது தான் நம்ம உணர்றோம். மற்றபடி இங்க நெறைய பேர் வந்து மாற்றத்துக்காக நாங்க வாக்கு செலுத்தணும்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க பொய்யி. அவங்களுக்கு விஜய் ஒரு ஹீரோ. நம்ம ஹீரோ தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வாக்கு செலுத்துறாங்க. அதன் விளைவு இப்ப அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு. பார்ப்போம். 6 மாதத்துக்கு அண்ணன் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் களத்துக்கு வருவாரு. உறுதியா நாம் தமிழர் கட்சி கடுமையான களத்தை இங்க உருவாக்கும். இதையெல்லாம் தாண்டி வருகிற இன்னும் ஒரு 5 மாதங்கள்ல ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல 6 சட்டமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கப் போகுது. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக போட்டியிடணும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. அ அ அது பொது வேட்பாளர்னா என்னன்னா, இப்ப ஆளுங்கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தும். மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளரை ஆதரிக்கிறது. அப்படி ஆதரிச்சு அந்த வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுது. இப்ப கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா, 1,4 லட்சம் பேரு தாவேகாக்கு ஆதரிச்சிருக்காங்க. 3,4 லட்சம் பேரு 3 3,4 லட்சம் பேர் வந்து தாவேகாக்கு எதிரா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் அப்படின்னு பிரிச்சு வாக்குகள போட்டிருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த இடைத்தேர்தல்ல ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளர் நிறுத்தினா அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாரு. தாவேகாவுக்கு எதிரா ஒரு வேட்பாளர நம்ம உள்ள கொண்டு போக முடியும். அப்படி உள்ள கொண்டு போற வேட்பாளர் சீமானா இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னாரு. இப்ப அவரு என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரியல. அவரு ஒரு விதமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அரசியல் அதே பிடிச்சுட்டு அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதே அடுத்த கொஞ்சம் கீழ வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் பேசுனாங்க. அதுக்கப்புறம் திமுக, அதிமுகல உள்ள ஒரு சிலரும் அத பேசுனாங்க. அப்பலாம் நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த பிள்ளைகளே ஒரு சிலர் அத பேசுறம்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. அண்ணன் எப்படி அத கொண்டு போக போறாருன்னு நமக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு வந்து என்னுடைய பார்வையில அண்ணன நான் புரிஞ்சுகிட்டது சரின்னா, நிச்சயமா அண்ணன் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அண்ணன் இத ஏற்கவே மாட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அண்ணனோட குணம் அப்படி. அவரு சமரசம் செஞ்சுக்கிற ஆள் கிடையாது. அவ்வளோ சாதாரணமாலாம் சமரசம் செஞ்சுட்டு தன்னுடைய பாதைய மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணனுடைய மனநிலைக்கு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய மனநிலையும் அதுதான். அப்படிலாம் நம்ம வந்து இறங்கி போயிடக்கூடாது. சமரசம் ஆகிடக்கூடாது. நீங்க சொல்றீங்க, அ அண்ணன் வந்து ஜெயிக்கணும்ல அப்படின்னு சொல்றீங்க. ஜெயிக்கணும் தான். அண்ணன் வெல்லணுங்கிறதுல எந்த அளவுக்கு நான் உறுதியா இருக்கனோ, அதே அளவுக்கு அந்த வெற்றிய மக்கள் தரணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். மக்கள் தான் அண்ணனுக்கு வெற்றிய தரணும். அண்ணன் வென்றுறாருன்னு வச்சுங்க. பொது வேட்பாளரா நின்னு வென்றாரு. வென்றுட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுறாரு.
தாவேக்காவை எதிர்க்கிற வரலையும் இங்க பிரச்சனை வராது. முன் முன்காலத்துல திமுக செய்த தவறுகளையோ, அதிமுக செய்த தவறுகளையோ அண்ணன் சீமான் அவர்கள் சுட்டி காட்டினால், திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்துக்குள் வைத்து அண்ணனை எப்படி நடத்துவார்கள்? இதே திமுகவினர் அதிமுகவினர் என்ன சொல்லுவாங்க? சீமான், நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்ததே நாங்க போட்ட பிச்சை. நீங்க இருக்கிற எம்எல்ஏ பதவியே நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இந்த திமுக அதிமுகவினர் சொல்லிட்டா, அந்த நிமிடம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் மனநிலையும் எப்படி இருக்கும்? அது சரியா இருக்குமா? இல்ல அவங்க சுட்டி காட்டாமலே பேச முடியுமா நம்மளால? இந்த சட்டமன்றத்துல கடந்த காலங்களை பத்தி நம்ம பேசும்போது திமுகவோ அதிமுகவோ தவிர்த்து விட்டு நம்மளால பேச முடியுமா? இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. அந்த அண்ணன் நம்ம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். சரி, ஆமா நாங்க தோத்து போயிட்டோம். மக்கள்கிட்ட சொல்லலாம். ஆமா நாங்க தோத்து போயிட்டோம். மக்கள் எங்களை ஏத்துக்கல. நாங்க ஆகச்சிறந்த தமிழ் தேசிய கருத்தியல மக்கள்கிட்ட கொண்டு போனோம். அந்த கருத்தியல் மக்கள்கிட்ட போய் சேரல. அவங்க சாதியிலேருந்து வெளில வந்தாங்க, மதத்திலேருந்து வெளில வந்தாங்க, பணத்தை தவிர்த்து வெளில வந்தாங்க. ஆனா சினிமா முகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. அதனால நாங்க வெல்லல அப்படின்னு பேசலாம். அதுல ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா மக்கள் தானே நம்மள தோற்கடிச்சாங்க. நம்ம தோத்து போகல. நாம் தமிழர் கட்சி தோற்கல. அது ஒவ்வொரு தேர்தலையும் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்கு. நாம தோத்து போகல. மக்கள் நம்மளை தோற்கடித்தார்கள். நாம யாருக்காக களமாடுகிறோமோ அவங்களே நம்மளை தோற்கடிச்சாங்க. இது வரலாறு. இதை நம்ம பெருமையோட சொல்லலாம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள பொது வேட்பாளராக வெற்றி பெற்று உள்ள போய் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து இந்த கட்சிக்காரர்களை இப்படி பேசினால் இந்த மாதிரியான மனநிலை வரும் நமக்கு. உண்மையாவே அதுதான் தோல்வி. அதுதான் தோல்வி. நம்முடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் 30 ஆண்டுகள் களமாடினார். 30 ஆண்டுகள் உடல், பொருள், ஆவி, அனைத்து குடும்பம், பிள்ளைங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டார். எல்லாத்தையும் அதை போராட்டத்துக்குள்ள நிறுத்தினார். கடைசியா அவர் தோற்றுதான் போனார். அவர் நாடு அடைய முடியல. போராட்டம் தோல்வியுற்றது. ஆனால் தலைவர் வென்று நின்றார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் கடைசி வரை சமரசம் செய்துக்கல அப்படிங்கிறதுனாலதான். அவர் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மை நேர்மையுமா இருந்தார். கடைசி வரை இருந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வென்றுட்டார். வரலாறு அவரை வெல்ல வைத்தது. நீங்க அற்ப இந்த தேர்தல் தோல்விக்காக சமரசம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அரசியலுங்கிறது வெறுமனே வெற்றி தோல்விக்கானதா? இல்ல. அடிப்படையில அது கொள்கைக்கானது. அரசியல் என்பது அடிப்படையில கொள்கைக்கானது. இதைத்தானே நம்மளோட தலைவர் சொல்லிக் கொடுத்தார் நமக்கு. இதைத்தானே சொல்லிக் கொடுத்தார். சமரசம் செய்து கொண்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதை மேல்னு சொல்லிக் கொடுத்த தலைவரின் வழி நாம இந்த அற்ப தேர்தலில் போய் சமரசம் செஞ்சுட்டு போயிட்டோம்னா வரலாறு நம்மளை கேவலப்படுத்தும். உண்மையாவே கேவலப்படுத்தும். நமக்கு எதிராக இருப்பது இந்த திமுகவோ, அதிமுகவோ, பாஜகவோ, காங்கிரஸோ, இந்த தாவேக்காவோ இல்ல. நமக்கு எதிராக இருக்கிறது உலக அளவுல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கட்டமைப்பு. உலக வல்லாதிக்கம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. உங்களுக்கு நான் இதை சொல்லும்போது சிரிக்கலாம். என்னடா இவன் கனவு காண்றான் அப்படின்னு. தமிழ் தேசியம் என்பது தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரம். அதை பேசுது. கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நேரெதிர் பொருளாதார கொள்கை அது. அப்ப அதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாமே கார்ப்பரேட் தான். இங்க இருக்கிற கூட்டுறதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து எல்லாமே கார்ப்பரேட். ரூட்டை நம்ம 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 தெருவை சுத்தம் பண்றதுல விளக்கமாறுலேருந்து விண்வெளிக்கு ராக்கெட் விடுறது வரலையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த கார்ப்பரேட்டை எதிர்த்து அரசியல் பண்ற நமக்கு எவ்வளவு பொறுமையும் நிதானமும் இருக்கும். அதை நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கிங்க. தடுமாறாதீங்க, தடம் மாறாதீங்க, தைரியமா நெல்லுங்க. ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு போகலன்னா நமக்கு என்ன நஷ்டம்? நமக்கு ஒரு ஒரு நட்டமும் இல்லையே. நம்ம உழைத்த உழைப்பு வீணாகிறது. அதை தாண்டி நமக்கு எந்த நட்டமும் கிடையாது. மக்கள் தோல்வியுறாங்க, மக்கள் கஷ்டப்பட போறாங்க, மக்கள் வேதனைப்பட போறாங்க. நாளைக்கு அதே மக்கள் நம்மளை தேடி வரப்போறாங்க. அதை தாண்டி நமக்கு ஒரு இழப்புகளும் இல்லை.
அப்படி இருக்கும்போது இந்த களத்தில் நம்ம சமரசம் செஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலே நான் அண்ணன் சீமானை புரிஞ்சுக்கிட்ட வரை அண்ணன் சீமான் அவர்கள் அதை ஏற்கவே மாட்டார். பொது வேட்பாளருங்கிற இடத்துக்குள்ள அண்ணன் சீமான் வரமாட்டார். 6 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் போடுவார். எப்போதும் போல தேர்தல் களத்தில் சண்டையிடுவார். உறுதியாக வெற்றி தோல்வி அது மக்கள் கொடுக்கறது தான். அவங்க நமக்கு கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலனாலும் ஒன்றும் நமக்கு பெரிய இழப்பு இல்லை. ஆனால் இந்த களம் நமக்கானது, அதை நம்ம யாரும் விட்டுறக்கூடாது. நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அதை மனதில் வச்சுக்கிட்டு களமாடணும். நன்றி, வணக்கம்.